சார், பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்தில் தோல்வி அடைஞ்சனாலதான் பட்ஜெட்ல இல்ல பட்ஜெட்ல ஒதுக்கப்படவே இல்லைன்னு சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், அதுக்கு வந்து மிக அருமையாக பதிலளித்திருந்தார் நிர்மலா சீதாராமன். ஒவ்வொரு 2004 இருந்து 2014 வரைக்கும் ஒவ்வொரு முறையும் எத்தனை மாநிலத்தினுடைய பேர் விடுபட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. நம்முடைய மக்கள் நல திட்டங்கள் எடுத்துங்க, நம்முடைய நிதி சார்ந்த விஷயங்கள் எடுத்துங்க, எல்லாத்துலயுமே தமிழ்நாடு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கின்றன. நம்முடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது, பயனாளிக்கு அதிகமாக இருக்கு. இதை நாம் சொல்ல, தமிழ்நாடு அரசே சொல்லியிருக்கிறது. நீங்க போய் கூகுள் தட்டி பார்த்தா தெரியும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நாங்க தான் ஃபர்ஸ்ட், 5 வருஷமா நாங்க தான் மார்த்தட்டி கொள்வது யார்? கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால நித்தி ஆயோகனுடைய அறிக்கையில நாங்கள் தான் முதல் என்று முதலமைச்சரே ட்வீட் போட்டிருக்கிறார். அப்போ மத்திய அரசினுடைய பங்களிப்பு இல்ல உங்களால் அதை செய்ய முடியுமா? வேளாண் துறை ஆகட்டும், தொழில் துறை ஆகட்டும், நாங்க தான் ஜிஎஸ்டியில நல்ல வசூல்னு சொல்றீங்க. எல்லாத்திலுமே இது பிஜேபி சொல்லல, நாராயணன் சொல்லவில்லை, திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லவில்லை. நாங்கள் இந்த இடத்தை பிடித்திருக்கிறோம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள்ல அப்படின்னு மார்த்தட்டிக் கொள்வது மாநில அரசு, தமிழ் மாநில அரசு. உங்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்குது, நீங்க அதை வெளியே மக்களுக்கு திமுக செய்யறமா தான் தெரியுது. இல்ல அது இல்லங்க, இப்போ எந்த ஒரு மத்திய அரசினுடைய திட்டமாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவது அதான் கூட்டாட்சி தத்துவம். செயல்படுத்துவது மாநில அரசு, நிதி அளிப்பது மத்திய அரசு, திட்டத்தை கொடுப்பது மத்திய அரசு. நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். நாம வந்து இவங்க அதுல ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்றத நாங்க சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். நீங்க அனைவருக்கும் வீடு திட்டமாகட்டும், அனைவருக்கும் குடிநீர் திட்டமாகட்டும், நீங்க மின்சாரம் எடுத்துங்க, உலகத்திலேயே மிக வேகமாக நம்ம வந்து ரினியூபிள் எனர்ஜியை, மாற்று எரிசக்திகளை வந்து வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை என்று மறுக்க முடியுமா? 2014 இதே காரைக்குடியில உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம வேற யார்கிட்டையும் கேட்க வேணாம், உங்களுக்கே தெரியும். 2014 ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கரண்ட் கட் இருந்துச்சு. இன்னைக்கு 10 வருஷம் ஆச்சு. எனக்கு சொல்லுங்க, எவ்வளவு நேரம் கரண்ட் கட் ஆகுதுன்னு. காரணம் என்ன? மத்திய மின் தொகுப்பிலிருந்து இங்க மின்சாரம் வருது. நம்முடைய முதலீடுகள், மின்சாரத்துறையில நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், இது எல்லாம் மிக அளப்பரிய விஷயம். இதெல்லாம் வந்து நாம இதை வந்து நீங்களே உங்களுக்கே தெரியும். மின்சாரம் என்பது இன்னைக்கு நாம அந்த அளவுக்கு செஞ்சிருக்கோம். சோ அதனால பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கக்கூடிய சாதனையால் தான் மீண்டும் 3வது முறையாக நாம் ஆட்சிக்கு வந்திருக்கோம். ஆனால் ஏதோ அவங்க ராகுல் காந்தி ஜெயிச்சிட்ட மாதிரி டெய்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் விஷயமே. நீங்க ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக இன்னைக்கு இந்த நாட்டை பிரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. அதுதான் பாராளுமன்றத்தில் பேசுறாரு. நீங்க ஓபிசி எத்தனை பேர் இருக்கிறாங்க, எஸ்சி எத்தனை பேர் இருக்காங்க, நடந்து போனா கூட எத்தனை பேர் போறாங்கன்னு கேட்கிறாரு. ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு இந்த நாட்டை பிளக்கும்னு சொன்னது அவங்க அப்பா தான். அப்போ ராகுல் காந்தியை பார்த்து அனுராக் தாக்கூர் கேட்கிறாரு, நீங்க எந்த ஜாதின்னு கேட்க கூடாதா? ஐயோ ஜாதியை கேட்டாங்களேன்னு. கேட்டது ராகுல் காந்தி. பத்திரிகையாளருடைய சந்திப்புல கேட்டாருங்க. இது எங்க நடந்திருக்குதா? பத்திரிகையாளர் சந்திப்புல, இங்க எத்தனை ஓபிசி இருக்கிறீங்க, இங்க எத்தனை எஸ்சி இருக்கிறீங்க, கேட்டது ராகுல் காந்தி. ஜாதி ரீதியாக இந்த நாட்டை பிளக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. ராணுவத்தினரை பார்த்து கேட்டார். நம்மை காக்கக்கூடிய ராணுவத்தினரை பார்த்து, ராணுவத்தில் எத்தனை எஸ்சி இருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஜாதி விஷயத்தை எடுத்துக்கிட்டு எவ்வளவு மோசமா எப்படி திமுக இங்க செய்யறாங்களோ அதே தான் காங்கிரஸ் செய்யுது. அதான் நாம கண்டிக்கிறோம். அவ்வளவுதான். மக்களை சந்திச்சு தேர்தலில் போட்டியிடாம இருக்கனாலதான் மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறாம இந்த பட்ஜெட்டை போட்டுட்டாங்க நிர்மலா சீதாராமன். அப்படின்னா வந்து அப்படி யார் சொன்னாங்க? கார்த்தி சிதம்பரத்துக்கு. அப்ப நீங்க ஒரே வார்த்தை திருப்பி நீங்க கேட்டிருக்கணும். மன்மோகன் சிங் எந்த மக்களை சந்திச்சாருன்னு. 10 வருஷம் பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு. கார்த்தி சிதம்பரத்துக்கு மன்மோகன் சிங் மீது ஏதோ ஒரு கோபம் இருக்கிறது. கார்த்தி சிதம்பரத்துக்கு காங்கிரஸ் அரசு 10 வருடங்கள் இருந்த காங்கிரஸ் அரசின் மீது ஏதோ கோபம் இருக்கிறது. அதனாலதான் இன்டைரக்டா இப்படி கேட்டா நாராயணன் இப்படி சொல்லுவாரு, பிஜேபி காரங்க இப்படி சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு புத்திசாலி கார்த்தி சிதம்பரம். அதனால அவர் இப்படி கேட்டிருக்கிறார். இப்படி வந்து மன்மோகன் சிங்கை இவ்வளவு அவமானப்படுத்தியது யாருமே கிடையாது கார்த்தி சிதம்பரத்தை விட. எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தமிழ்நாட்டில்
ஒரு துடிப்பான இளம் தலைவராக எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மற்றவர்களை பற்றி நான் வந்து சட்டமன்ற விமர்சனம் கூட்டணி இது 2026 தான் தேர்தல். உள்ளாட்சி தேர்தல் வச்சுட்டு சென்ற உள்ளாட்சி தேர்தலில் கூட சில இடங்கள்ல எல்லா கட்சியுமே தனித்தனியா, திமுக கூட்டணியில கூட தனித்தனியா தான் போட்டி போட்டாங்க. உள்ளாட்சி தேர்தல்களுக்கும் கூட்டணிக்கும் பெரிய இது இல்லை. பரவாயில்ல, கிராமப்புறங்கள்ல கிளையெல்லாம் அதிகமாக அமைச்சிருக்கீங்க. இந்த பிரிவு எல்லாமே நிறைய வந்து சராசரியா ஒற்றுமை விழுந்துருக்கு. அப்ப அது உள்ளாட்சி எலெக்ஷன் முக்கியத்துவம் இல்லைங்க, இப்போ 2026ல மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி தான் வரும் என்று தெளிவா சொல்லியிருக்கிறோம். அதை நோக்கித்தான் எங்களுடைய பயணம் இருக்கிறது. இப்ப இங்க இந்த மாநகராட்சி மேயர்னு போட்டுக்கிட்டாங்க பாருங்க. அந்த மாதிரி இப்ப இனிமேல் நாங்களும் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு மேப்பல் போட்டுக்கலாம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதை செய்யலாம் இல்லையா? அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு அடுத்த முதலமைச்சர் போட்டுக்கலாம். இன்னும் ஆகல, ஆகாதே ஒருத்தர் போட்டுக்கிறாரு. அந்த மாதிரி நாங்க 2026ல ஆட்சியை பிடிப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர் தான் முதலமைச்சராக இருப்பார் என்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது.